படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழா என்று பாடல்கள் மிகச்சிறப்பாக வந்திருக்கிறது. பாடல் பதிவு செய்தது, அதை திரையில் காட்சிப்படுத்திய விதம் எல்லாமே மிக சிறப்பா வந்திருக்கிறது. படமும் மிகச்சிறப்பாக வந்திருக்கிறது. அந்த படம் ஜூன் 6ஆம் தேதி திரைக்கு வருகிறது. அப்ப அதற்கு என்னுடைய அன்பு சொந்தங்கள், இந்த மாதிரி இளையவர்கள் புதியவர்கள் படைத்து வருகிற படைப்புக்கு பேராதரவு கொடுத்து வருகிற என் மக்கள் இந்த படத்திற்கும் ஒரு பேராதரவு கொடுக்க வேண்டும்ங்கிறது என்னுடைய விருப்பம். அதற்காக தான் இந்த நிகழ்வில் பங்கேற்று அதில் நடித்த அது படைத்த கலைஞர்களை வாழ்த்தி பாராட்டி செல்வதற்கு வந்திருக்கேன். நீங்க தான் அண்ணன் சொல்றீங்க. கமலஹாசன் சார் ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்காரு. அவரோட படம் வரும்போது இந்த படத்துக்கு தேட்டர் கிடைக்காது அப்படிங்கிறாங்க. உங்க அண்ணன் ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக மாறிட்டாரா? அது பேச்சு கிடையாது. அது உங்களுக்கே தெரியும். முன்னாடிலாம் ஒரு தீபாவளினா 10 படங்கள் வந்தது இருக்கு. ஒரு பெரிய படம் வரும்போது எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. ஒரு அண்ணன் படம் ஒரு பெரிய படம்னா அது ஒரு பக்கம் படம் ஒரு சூர்யாவுடைய ரெட்ரோ வந்தது. அதே நேரத்துல தான் டூரிஸ்ட் ஃபேமிலியும் வந்தது. 2 படமும் ஓடத்தான் செய்யுது. இது ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி இல்லை. அந்த படம் பாக்குறது, அந்த படத்தை ஒரு தடவை பார்த்துட்டாங்கன்னா மறுபடி இன்னும் இருக்கு. அதெல்லாம் ரெண்டுக்குமே வரட்டும், ரெண்டுமே ஓடட்டுமே. அதுல என்ன நீங்க இதுல என்ன இழுத்து கொண்டு ஆளுங்கட்சி நிலைப்பாடு என்ன சொல்றாங்க? அது நிலைப்பாடுன்னு என்ன அப்படி எப்படி எடுத்துக்கிறது? நிலைப்பாடுன்னு என்ன எடுத்துக்கிறது? அப்படி அவரு அது எங்க அண்ணன் தான் போய் கேட்கணும், நீங்க ஏன் அந்த நிலைப்பாடு வச்சிருக்கீங்கன்னு. அது அது பேச வேண்டியது இல்லை. வேற அந்த கேள்வியை ஐயா சண்முகம் அவர்கள் எழுப்பி இருக்கிற கேள்விக்கு என்னுடைய வரவேற்பு, ஐயாவுக்கு என்னுடைய பாராட்டுகள். இங்கிட்டு பல பெரிய பெரிய முதலாளிகள், பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் ஆக்கிரமிச்சிருக்கிறது தொடர்றதில்ல. அரசே பல இடங்கள் ஆக்கிரமிச்சிருக்கு, அதெல்லாம் தொடர்றதில்ல. அப்பாவி மக்கள் குடியிருக்கிற இடங்களை 60 ஆண்டுகளுக்கு மேல வாழ்றாங்க. அவங்களுக்கு எல்லா உரிமையும் கொடுத்துருக்கு, அரசே தான் கொடுத்துருக்கு. சாலை போட்டிருக்கு, மின் இணைப்பு, எரிவாயு இணைப்பு, குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை எல்லாம் கொடுத்துட்டு வரியெல்லாம் வாங்கிட்டு திடீர்னு அது ஆக்கிரமிப்புன்னு இடிக்கும் போது அவங்க வகுத்திலே வெடிய வைக்கிற மாதிரி, இடிய போடுற மாதிரி ஆயிடுது. அதுதான் ரொம்ப மனசு வலிக்குது. இனிமேல் நீர்நிலைகளை ஆக்கிரமிக்க கூடாதுங்கிற கடும் சட்டம் போட்டு அதை தடுத்து பண்ணணும். இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும், புதிய நீர்நிலைகளை உருவாக்கணும், பண்ணணும். அதை போய் செய்யறதா நமக்கு கஷ்டமா இருக்குது. அது இப்போ பெரிய முதலாளி காசாக்குறான் மாதிரி நீங்க பெரிய முதலாளினா அவங்க வசதிக்காக தான் இந்த எளிய மக்களினுடைய இருப்பிடங்கள் காலி பண்ணப்படுதே. அதுக்கு என்ன செய்ய சொல்றீங்க? ஆனா அவங்களுக்கு மட்டும் பட்டா மட்டும் கொடுக்குறாங்க, அந்த இடத்த மட்டும் இடிக்க முடியல. அடையார் ரிவர் பக்கத்திலேயே காசாகிராண்டு எலும்பு இருக்கு, பல்லாவூர் ரிவர் பக்கத்திலேயே காசாகிராண்டு எலும்பு இருக்கு. ஆனா அது ஓரமா இருக்கக்கூடிய மக்களை மட்டும் அகற்றிருக்காங்க. இது என்ன நியாயம்? அவங்களுக்கு எப்படி பட்டா வந்தது, இவங்களுக்கு ஏன் பட்டா வருது? பாவப்பட்ட மக்களுக்கு பட்டா இல்லை, பணக்காரங்களுக்கு பட்டா இருக்கு. இது நாடே முதலாளிகளினுடைய நாடு தானே. இது குடிமக்களுக்கான நாடோ அது ஒன்றும் கிடையாது. இது பல முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் தொடர்ச்சியா கட்டமைக்கப்படுது. அதுல இதெல்லாம் நமக்கு சான்றா தெரியுது, இப்ப வெளிப்படையா தெரியுது. சென்னையில மொத்தம் அதிகமான ஏரிகள் காணப்பட்டது. ஆனா திமுக சென்னையில மொத்தம்னு சொல்லக்கூடாது தம்பி, சென்னையே ஒரு ஏரி நகரம். இருங்க வேளச்சேரி, வேளச்சேரி, செம்மஞ்சேரி, பலவந்தாங்கல், கல்லுக்குட்டை, வேடந்தாங்கல், தாங்கல்னாலும் ஏந்தல்னாலும் இது குட்டைனாலும் நீர்த்தேக்கம் தான். ஏரி சென்னஞ்சேரி, வேளச்சேரி. இப்ப வள்ளுவர் கோட்டமே ஏரியில தானே கட்டப்பட்டிருக்கு. எல்லா ஏரிகளும் நீங்க பாத்தீங்கன்னா சென்னையே ஒரு ஏரி நகரம் தான். ஏரியை ஆக்கிரமிச்சு தான் இது எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. இப்ப அதுல பல ஏரிகள் இருக்கு. இதுல 22 ஏரி இருக்குது பள்ளிக்கரணையில், இந்த இதுல பரந்தூர்ல. அதை தூத்துட்டு விமான நிலையம் கட்டணும்னு நினைக்கிறாங்களா? அதை யாரும் எதுக்குறது இல்லையே. அது ஆக்கிரமிப்பு இல்லையா? கடற்கரையில கல்லறை கட்டினது கடற்கரை ஆக்கிரமிப்பா இல்லையா? அதை மட்டும் சொல்ல. கடற்கரை நீர்நிலை இல்லை, அது நீர்நிலையில வராத. அதிகாரம் மிக வலிமையானது. அதனால அம்பேத்கர் சொல்றாரு, இவர்கள் அதிகாரம் வலிமையானது மட்டும் இல்ல, மிக கொடுமையானது. அதுதான் சொல்லணும். தொடர்ச்சியா தமிழ் சினிமால ஒரு மாஃபியா உருவாக்கி இருக்கு. நீங்களே சொன்னீங்க, நான் பண்ணிட்டா எனக்கு கஷ்டமா இருக்கு. அது எப்ப மாறும்? எப்ப மாறும்னா 26ல என் தம்பி எல்லாம் முடிவெடுத்தா மாறிடும். இந்த அதிகாரம் எல்லாத்தையும் அதான் செய்யுது. நீங்க சாராய ஆலையா அதுவே வச்சுக்குது,
கொக்கைன்னு கஞ்சா அப்படின்னு தான் அதுவே தான் விற்கிது. நீ வீட்டு மனை விற்பனையா அதுவே தான் செய்யுது. வேற ஏதாவது தொழில் சொல்லுங்க, காலையில குழந்தைகளுக்கு உப்புமா போடணுமா அதுவும் அதே தான் போடுது. திரைப்படமா அதே தான் எடுக்கும், அதே தான் விநியோகம் பண்ணும். போறது இல்லையா? அத முட்டை கேட்டா இந்த நபி காலமுறை ஒரு கால பொதுமையாக வாழ்வது உள்ளங்கிருப்ப வைத்திருப்பதுமாக இருக்குங்கிற அது இந்த காலம்தான். அப்ப இலங்கையில நடந்ததும் பங்களாதேஷ்ல நடந்ததும் இங்க நடக்காதுன்னு நீங்க நம்பிட்டு இருக்கிறீங்க. அது மாதிரி ஒரு பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும் போது மக்கள் கிளர்ச்சி வரும்போது யாரும் எதிர் நிற்க முடியாது. அது வந்து விரைவில் இங்க நடக்கும். அது 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 வரைக்கும் கொஞ்சம் பொறுத்தா ஆகணும், வேற வழி கிடையாது. 2026 தேர்தல்ல அதிமுக அணி திமுக அணி நீங்க தனியா இருக்கீங்க, தம்பி விஜய் தனியா நிற்கும். நீங்களும் விஜய் சார் தனியா பிரிக்க ஓட்டு யாருக்கு சாதகமா இருக்கும், யாரும் யாருடைய வாக்கையும் பிரிக்க முடியாது. நீங்க எல்லாரும் தப்பு தப்பா சொல்றீங்க. இந்த வாக்கை பிரிக்கிறது அப்படின்னு இல்லை. இந்த நேரத்துல இந்த பிள்ளைகள் சொல்றது சரியா இருக்கு, இவங்க வந்தா நல்லா இருக்கும்னு மக்கள் நினைச்சா அவங்களுக்கு வாக்கு தருவாங்க, அவ்வளவுதான். பிரிக்கிறதுனா நீங்க ஏதோ கூரை வீடு போல ஏறி ஓட்ட பிரிச்சிருவாரு, கூரையை பிரிச்சிருவாருன்னே பேசிக்கிறீங்க. அப்படி யாருடைய வாக்கையும் பிரிக்க முடியாது. அதெல்லாம் சும்மா சொல்றது, யாருக்கு சாதகம் பாதகம் அப்படிலாம் பார்த்துக்கூடாது. நாங்க ஒரு கோட்பாட்டை வச்சு நகர்றோம். இதுவரை இந்த நிலத்தில் இருந்த அரசியலுக்கு முற்றுமுழுதா ஒரு மாற்று கோட்பாட்டை வைத்து நீங்கெல்லாம் வெறுக்கிற பகத்சிங் என்ன வெளிப்படையாக அநீதிகளால் கட்டப்பட்ட சமூகத்தை தகர்த்து புதிதாக ஒரு சமூகத்தை படைப்பதுதான் புரட்சிங்கிறான். அப்படிப்பட்ட புரட்சியை முன்னெடுக்கிற பிள்ளைகள் தான் நாங்க. சமரசம் செய்யணும்னா எப்பவோ கோடிக்கணக்கான பணத்தை வாங்கிட்டு சீட்டை வாங்கிட்டு இந்த கட்சியிலோட சேர்ந்துருக்கலாம். அப்ப நாங்க எதுக்கு தனியா கட்சி ஆரம்பிச்சிருக்கணும்? நாங்க இந்த கட்சியில போய் சேர்ந்திருக்கலாமே, கட்சியில இணைந்திருக்கலாம். தனி அமைப்பை ஏன் கட்ட வேண்டியது தேவை வருது? இந்த அரசு வந்து இந்த உங்கள் இருந்து இந்த சித்தாந்தங்களுக்கு மாற்றாதான் நம்ம ஒரு கோட்பாட்டை வச்சு கட்டணும். அது எடுத்தோடனே எல்லாத்தையும் ஏற்றுக்குருவாங்களா என்ன? ஏற்றுக்குருவாங்களா என்ன சொல்லுங்க? ஆல்வா எடிசனுக்கு வந்த நிலைமை என்ன? அதை விடவா? மின் விளக்கை கண்டுபிடிச்சிட்டாரு அண்ணா, கண்டுபிடிச்சிட்டாரு மின் விளக்க. அவருக்கு எப்படி விளக்கு இல்லை, என்ன பயன்படுத்தி இப்ப இல்லாத இரவுகளெல்லாம் நீங்க மெழுகுவர்த்தியை பயன்படுத்துறீங்க. அவருக்கே அந்த நிலைமை இருந்திருக்குது. எடுத்த உடனே கிரகாம்பல தொலைத்தொடர்பு கருவி டெலிபோனை கண்டுபிடிச்சிட்டு விற்கிறதுக்கு எடுத்தோன்னே இங்கிருந்து அந்த எதிர்முனையில இருக்கிறவன் கேட்டவனே ஹராம் சைத்தான்னு வச்சுட்டான். ஏன்னா எங்க இருந்தோ ஒருத்தன் பேசுறானே, அது மாதிரி எது எது உடனே பாராட்டப்பட்டு பறந்தவனா எல்லா பத்திரிக்கையும் பாராட்டி கொண்டாடிட்டு இல்ல என்ன? அப்படித்தான் புதிய போது எடுத்தோடனே யாரும் ஏற்றுக்கொண்டது இல்லை. நபிகள் சொன்னதையும் ஏற்றுக்கொண்டதில்லை, இயேசு பிரான் சொன்னதையும் ஏற்றுக்கொள்ள, பகவான் கிருஷ்ணர் போதிச்சதையும் அப்படியே எல்லாம் ஏறதில்லை. ஒரு காலம் வரும்போது இது சரியா இருக்கு ஏற்றுக்கொள்வாங்க. அது வரைக்கும் காத்துதான் இருக்கணும், வேற வழி கிடையாது. ஈடி வந்து பின்வாங்கியதுன்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப கொண்டாடுறாங்க. அவங்க ஈடி போட்ட இடங்கள்ல எல்லாம் பணம் வாங்கியிருக்காங்க. அது கடந்த கால வரல. இப்ப போட்ட இடத்துல வாங்கியிருப்பாங்களா? வாங்கியிருப்பாங்க. அதனால பின் வாங்கியிருப்பாங்க. முன் வாங்கி பின் வாங்கியிருப்பாங்க. அதை போய் பேசிட்டு வேண்டியது. வெள்ளத்தடுப்பு சிறப்பு நிதிக்காக 4070 ரூபாய் மழைநீர் வடிகால் பணிக்கு ஒதுக்கப்பட்டது. இன்னும் சென்னை மாநகராட்சி பணிகள் கூட முடிவடைகள் சொல்றாங்க. வருடம் மழைக்காலங்கள்ல மக்கள் அவதிப்பட்டதை கடப்பாது. இந்த வருடமும் அந்த நிலையை தடுக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க நிதிநிலை அறிக்கையில அவங்க படிக்கிற அந்த